எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்றைக்கி நம்ம சிங்கப்பெண்ணே பெண்கள் வீரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 250 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழ் பெண் ஒரு வீர மங்கையாக சிங்கப்பெண்ணாக வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள பற்றி ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். யார் அந்த சிங்கப்பெண்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியார். ஏன் நான் இந்த பேரை இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காணொலி கடைசியில் உங்களுக்கு புரியும் ஏன் அழுத்தி சொல்கிறேன்ட்டு. இந்த வேலுநாச்சியாரோட வரலாறு நம்ம பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 300 வருடங்கள் பின்னோக்கி போகணும். 1700களுக்கு போகணும். 1700களில் பார்த்துக்கிட்டோம்னா நாயக்கர்கள் மதுரை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 72 பாளையங்கள் இருக்குது. பாளையம்னா 12 கிராமங்களை அடக்கியது பாளையம். ஒவ்வொரு பாளையத்துக்கு ஒருத்தர் இருப்பார். இது மாதிரி 72 பாளையங்கள். இந்த 72 பேரையும் கட்டி மேய்க்கிறதுனா யாருன்னா மதுரையில் இருக்க மதுரை மன்னன். அப்போ நாயக்கர் இருக்கிறாரு. அவரோட பலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது அதாவது 1700க்குள்ள அவர்களோட பலம் நாயக்கரோட பலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு பாளையக்காரும் தனித்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆற்காட்டு நவாப் தெரியும்ல, அவர் இங்கே வர்றாரு. தனித்து இருக்கிறாங்க. ஸோ பவர் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் இப்போ ஈஸியாக போனால் அட்டாக் பண்ணிடலான்ட்டு அவரோட மருமகன் சந்தா சாஹிப், அவர் தான் படை தளபதி கூட, அவர் அனுப்புகிறாங்க. ஈஸியாக இங்கே இருக்கிற எல்லா இதுவுமே பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? வேறு வழி இல்லை. இப்போ ஒவ்வொரு பாளையக்காரர்களும் தனித்தனியாக இருந்ததுனால இவங்களை எதிர்த்து போராட வேண்டியதாயிருச்சு. அது மட்டும் இல்லை, நாயக்கர்களோட ஆட்சி அப்போ தான் முடிவுக்கு வருது. கடைசி யார் அப்படின்னு பார்த்தா, கடைசி நாயக்கர் இறந்துடுறாரு. அவரோட மனைவி மீனாட்சி அடுத்து அவங்க அரியணையில் வர்றாங்க. அப்போ அங்கே உள்ளுக்குள்ளே பங்காளி சண்டை அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது சந்தா சாஹிப் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு இந்த பதவி மீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி மதுரையை கைப்பற்றிட்டு மீனாட்சியை கொண்டுடுறாங்க. நாயக்கர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. வேறு வழியே இல்லை, பாளையக்காரர்கள் எதிர்த்தே ஆகணும். அந்த காலகட்டத்தில் தான் வேலுநாச்சியார் பிறக்கிறாங்க. 1730 செல்லமுத்து பிள்ளை சேதுபதிக்கும் முத்தம்மாள் அவர்களுக்கு பிறக்கிறாங்க. 1730 பிறக்கிறாங்க. அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது செல்லமுத்துக்கு. அதனால் அந்த பெண் பிறந்த ஒரு பெண்ணையே ஒரு ஆண் போல் வளர்க்குறாரு. அவருக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாரு. குதிரை ஏறுதல், களரியாட்டம், எக்கச்சக்கமானது. ஒரு ஆண் என்ன செய்யணும், ஒரு வாழ்வீச்சு, ஆயுத பயிற்சி, நிறைய பல மொழிகள் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு அரியணையில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்கும் அப்படிங்கிற போது கொண்டு கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு ஆண் போலவே வளர்ந்தார் வேலுநாச்சியார். அவரோட மண்டபத்தில் இருக்கேன். வேலுநாச்சியார் அழகும் வீரமும் நிறைஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. 1746 பார்த்திங்கன்னா முத்துவடுகநாதர் அவருக்கு ராமநாதபுரம் மன்னர், அவருக்கு திருமணம் நடக்குது. அவருக்கும் வேலுநாச்சியார் அவங்களுக்கும் திருமணம் நடக்குது. 2 பேரும் சீரும் சிறப்பும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதாவது வேலுநாச்சியார் அவருக்கு ஆலோசனைகள், அரசியல் ஆலோசனைகள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டாமல் ஒவ்வொருவரும் போரிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதிர்த்து போரிட்டே இருக்கிறாங்க. அந்த பக்கம் பூலித்தேவர் இருக்கார்ல, அவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 1772 போர் மூழுது. கப்பம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் படைகள் ரொம்ப திரண்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க காளையர் கோயிலில் இருக்கிறாங்க. சரிங்களா? இங்கேருந்து காளையர் கோயில் பக்கம் தான். அவங்க காளையர் கோயிலில் முத்துவடுகநாதரும் இங்கே வேலுநாச்சியார் அவங்க மருது சகோதரர்களே உறுதுணையாக இருந்தவங்க. அந்த மருது சகோதரர்களை பற்றி தனியாக பார்க்கலாம் இருக்கிறாங்க. ஸோ 2 படைகள் வருது. ஒன்று ஜோசப் தலைமையிலான ஒரு படைகள் வருது, இன்னொன்று பாஞ்சூர் தலைமையிலான இன்னொரு படைகள். 2 பக்கம் இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க இப்படி ரொம்ப நாள் போர் போய்கிட்டே இருக்குது. 1772 ஜூலை மாதம் அப்போ போர் போய்கிட்டே இருக்குது. அந்த போர்க்களத்துலையும் கூட வேலுநாச்சியார் அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த நேரத்தில் பிறக்குது. அதுக்கு பேர் வெள்ளாச்சி. அந்த குழந்தைக்கு பேர் வெள்ளாச்சின்னு வச்சுருந்தாங்க. அப்போது 2 பக்கம் இருந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி சண்டை போட்டதுனால முத்துவடுகநாதருக்கு பலம் ரொம்ப குறைஞ்சி போயிருந்துச்சு. அந்த நேரத்தில் 2 பக்கம் இருந்து அட்டாக் பண்ணதுனால வேறு வழி இல்லை, முத்துவடுகநாதர் மரணமடைந்தார், வீர மரணமடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். காளையர் கோயிலில் வேலுநாச்சியார் ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாங்க. போய் அவர் கணவர் முத்துவடுகநாதர் தூக்கி அவருக்கு மடியில் கிடத்தி அழுகிறாங்க. அங்கே ஒரு சபதம் எடுக்கிறாங்க. 1772 ஒரு சபதம் எடுக்கிறாங்க. என் கணவனை வெட்டி வீழ்த்தியவனை, என் கணவனை கொன்றவனை நான் வெட்டி வீழ்த்துவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அப்போ அங்கேருந்த மருது சகோதரர்கள்
அந்த மந்திரி இவங்க எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு நடக்குது, அதை சொல்லிடுறேன். சண்டை நடந்துக்கிட்டு இருக்கப்போ, போர் நடந்துக்கிட்டு இருப்பே வந்துட்டு முத்துவடுகநாதர் இருக்கார்ல, அவர் நண்பர் விருப்பாச்சி பாளையக்காரர் கோபால் நாயக்கர் அவருக்கு வந்து ஒரு தூது அனுப்பிச்சிடுறாரு. அவர் மந்திரி மூலமாக அனுப்பிச்சிடுறாரு. என்ன அனுப்புகிறாரு அப்படின்னா, போரில் எனக்கு ஏதாவது ஆகிட்டா என் மனைவி குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு இதை அனுப்பிச்சிட்டாரு. இப்போ இங்கே வரும், முத்துவடுகநாதர் இறந்துட்டார். அப்போ மருது சகோதரர்கள் மந்திரி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சரியான தருணம் இல்லை, அவங்களை நம்ம ஜெயிக்கணும், ஆனால் இப்போ நம்மகிட்ட பலம் இல்லை, அவங்க பலமாக இருக்கிறாங்க, இப்போ நம்ம போரிட்டால் நமக்கு தான் வீண் இழப்பு, இப்போ நம்ம பதுங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாடு மேய்ப்பவர்களை போல் வேடம் விட்டுட்டு போகிறாங்க, விருப்பாச்சிக்கு போகிறாங்க. ஆல்ரெடி விருப்பாச்சிக்கு தூது போயிருச்சு. அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க அடைக்கலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 8 ஆண்டு காலம் அங்கே இருக்கட்டும். ஹைதர் அலிக்கு போகிறாங்க. ஹைதர் அலிகிட்ட அந்த நம்ம திண்டுக்கல் கோட்டை வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹைதர் அலி வந்து உதவி செய்தார். இவர் உருது மொழியில் பேசுகிற பார்த்துட்டு இவங்களோட திறமையை பார்த்துட்டு அவரும் அடைக்கலம் கொடுக்குறாரு. அங்கே உத்தமபாளையம் கோட்டை இப்படி 8 வருட காலம் வேலுநாச்சியார் திட்டங்கள் தீட்டினாங்க, எப்படி அழிக்கணும் அப்படின்னு திட்டங்கள் தீட்டினாங்க. அந்த 8 ஆண்டு காலம் வந்துட்டு 3 முக்கியமான வேலைகள் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா, முதல் வேலை ஆயுதம் தயாரித்தல், சரிங்களா? 2வது படை திரட்டுதல், 3வது ஆதரவு திரட்டுதல். ஸோ ஆயுதம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று படை, 2வது படை திரட்டுறாங்க. அவங்க வந்து முதல் பெண் புரட்சி படையை வந்து தயாரித்தாங்க. பெண்களை போருக்கு பயன்படுத்தினாங்க. அதாவது புரட்சி படை மாதிரி ஒரு தற்கொலை படை மாதிரி பயன்படுத்தினாங்க. அதை நான் கடைசியாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆதரவு திரட்டுதல். ஆதரவு வந்து பல பாளையக்காரர்கள் ஒன்று சேர்க்க நினைக்கிறாங்க. அதே நேரம் மரு சகோதரர்களும் அந்த பக்கம் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, படைகளை திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆதரவு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, பழஞ்சிக்கிட்டு இருக்க வத்தலை குண்டு இருக்குல்ல, வத்தலை குண்டுக்கு இவங்க போகிறாங்க. மாறுவேடம் விட்டு போய் ஒவ்வொரு பாளையக்காரர்களாக சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு பாளையக்காரர்களாக சந்தித்து நாம் இப்படி பண்ணணும், எதிர்த்து போரிடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒன்று சேர்க்குறாங்க. அப்போது 2 செய்தி வந்து அவங்களுக்கு வருது. ஒன்று, அவரோட மந்திரி தண்டவராய பிள்ளை ஹைதரலியை பார்க்க போகிறார், அப்போ வந்து அவர் இறந்துடுறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னொன்று, சந்தா சாஹிப் சென்னை போயிட்டான் அப்படின்னு அங்கே நடந்த ஒரு பிரச்சனையில் சென்னை போயிட்டான் அப்படின்னு ஒரு இது வருது. முடிவு பண்ணுறாங்க, இதுதான் சரியான சமயம் தாக்குறதுக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பாளையக்காரர்களும் ஒன்று சேர்த்துடுறாங்க. வருது 1780. எல்லா படைகளும் ஒன்று சேர்த்துடுறாங்க. அதாவது நிறைய பாளையக்காரர்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்துடுறாங்க. ஒன்று சேர்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு உறுதிமொழி கேட்குறாங்க. எல்லோரும் உறுதிமொழி எல்லா பாளையக்காரர்களும் கொடுக்குறாங்க. நாங்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. அப்போது எல்லோரும் உறுதிமொழி எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட பிளானை சொல்கிறாங்க வேலுநாச்சியார். என்னென்னா, எப்படி 2 படைகள் 2 பக்கம் இருந்து தாக்குனாங்க, காளையார் கோயிலை தாக்கி அவரோட முத்துவடுகநாதர் அவர் கணவர் வந்து கொண்டாங்களோ, இப்போது 3 இடத்துல இருந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. காளையார் கோயில், சிவகங்கை, திருப்பத்தூர் 3 இடத்துலையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பத்தூருக்கு சின்ன மருது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தலைமை எடுத்து படைத்தளபதி பண்ணணும், அட்டாக் பண்ணணும். 3000 வீரர்கள் ஒவ்வொரு படைக்கும். காளையார் கோயிலில் பெரிய மருது, சிவகங்கைக்கு வேலுநாச்சியார் தலைமை தாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து யாருமே வேணாம், நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பெண் என்பதால் இப்படி பண்ணுறீங்களா, என்கிட்ட ஒரு தனியாக ஒரு புரட்சி படையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போர் நடக்க ஆரம்பிக்குது 1780. திருப்பத்தூரில் சின்ன மருது வந்து ஜெயிக்கிறாரு, பெரிய மருது வந்து காளையார் கோயில் வந்து ஜெயிச்சிடுறாரு. இங்கே அந்த நேரம் சிவகங்கை சீமையில் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் வந்து நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. அப்போது பாதுகாப்பு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தலைவராக தான் இருக்குது. ஏன்னா மைசூரில் வந்து அதே நேரத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. பாதி ஆங்கில படைகள் வந்து அங்கே போயிட்டாங்க, மைசூருக்கு போயிட்டாங்க. ஸோ பாதி ஆங்கில படைகள் தான் இங்கே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க கொலு போகிறாங்க, நவராத்திரி கொலு வைப்பாங்கள்ல, கோயிலுக்கு வந்து போகிறாங்க. ஒரு விசேஷமாக இருக்கும் அந்த சமயத்தில். இப்போ ஒரு கோயின்சிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வீடியோ போடுறேன்ல, இப்பயும் நவராத்திரி தான் போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக ஒரு 240 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, கமிங் டு த பாயிண்ட். அப்போது உள்ளுக்குள்ளே வந்து ஆயுதங்களை வந்து பெண்கள் புரட்சிப்படை உருவாக்குனாங்கல்ல, அப்போது அந்த ஆயுதங்களை மறைச்சி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு பெண்கள் படை சூழ வேலுநாச்சியாரும் கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க இதுக்குள்ளே போயிடுறாங்க. நிறைய ஆங்கில வீரர்கள் அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த பெண் படைக்கெல்லாம் தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலுநாச்சியார் அதை பார்க்காம அவங்க தளபதியை தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க குயிலி. அவங்க உயிரை வந்து 2 தடவை சதி நடந்துச்சு அவங்க உயிரை போக்குறதுக்கு. ஆனால் அதுலேருந்து குயிலி தான் காப்பாற்றிருக்கிறார். உள்ளுக்குள்ளே போயிட்டு பாதுகாப்பு தளர்வாக இருக்குது. அந்த பெண்கள் படையில் ஒரு படை வந்து ஆயுத கிடங்குக்கு வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க, பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. ஆயுத கிடங்குக்கு போய் ஒரு படை வந்து அங்கே இருக்குது. இன்னொரு படை கோயிலுக்குள்ளே இங்கே வந்து வந்துட்டாங்க. திடீர்னு கூட்டத்திலிருந்து வேலுநாச்சியார் வெற்றிவேல் வீரவேல், முதல்ல அந்த காலத்திலே வெற்றிவேல் வீரவேல் கத்திரி சண்டை போட்டது போயிட்டு எல்லா ஆங்கிலேயரையும் வெட்டி வீழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, என்ன பெண்கள் இப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வேலுநாச்சியார் வெட்டி வீழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொருத்தரையும் வெட்டி வீழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்கே இருக்கிற பாஞ்சூர் அந்த ஆங்கில தளபதி அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ என்ன சொல்கிறான், அங்கே இருந்தவங்ககிட்ட போயிட்டு நீ போய் ஆயுதக்கிடங்கிருந்து ஆயுதங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். பெரிய மருது வந்து ஆல்ரெடி குயிலி சொன்ன தளபதி அவருக்கு வந்து ஒரு இது சொல்லியிருப்பார், தேவை ஏற்படும் பொழுது நீ தற்கொலை படையாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நடந்தது. குயிலி அந்த ஆயுதக்கிடங்குக்கு போனால் ஆயுதம் எடுத்துருவாங்க, இவங்களாம் இது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மேலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஆயுதக்கிடங்கில் நேராக போய் விழுந்துட்டாங்க. முதல் தற்கொலைப்படை, பெண் தற்கொலைப்படை. மிகப்பெரிய வெடி சத்தம், மிகப்பெரிய வெடி சத்தம். இந்த சத்தம் எந்த அளவுக்கு கேட்டிருக்கு அப்படின்னா, சின்ன மருது அங்கே திருப்பத்தூரும் ஜெயிச்சுட்டு வர்றாரு, பெரிய மருது காளையார் கோயிலில் ஜெயிச்சுட்டு வர்றாரு. அங்கேருந்து வர்ற வெற்றி பெற்றுட்டு வர்ற அவங்களுக்கு இங்கே சிவங்களை வெடிக்கிற அந்த சத்தம் கேட்டதான். ஆனால் இது வேலுநாச்சியாருக்கு தெரியாது, குயில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு வேலுநாச்சியாருக்கு தெரியாது. வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையில் பாஞ்சூரை வந்து கொண்டுடுறாங்க. 8 ஆண்டு காலம் கழித்து, அதே 8 ஆண்டு காலம் கழித்து எப்படி அவர் கணவரை கொன்றாங்களோ அதே மாதிரி ஆங்கிலேயர்களை வெற்றி பெற்று சிவகங்கை சீமைக்கு அரசியானார் வேலுநாச்சியார். முதல் வீர பெண்மணி அப்படின்னே வந்து சொல்லலாம். 1780 மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு 10 ஆண்டு காலம் அவங்க வேலுநாச்சியார் சிறப்பாக வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய மகள் வெள்ளாச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அந்த சோகத்தில் இவங்களுக்கும் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக ஆயிடுறாங்க. ஒரு 6 வருட காலம், கடைசி 6 வருட காலம் படுக்கையில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1796 அவங்க வந்து காலமாகறாங்க. ஒரு வீர பெண்மணி இன்றைக்கி சிங்கப்பெண்ணுன்னு சொன்னாலும் அந்த காலத்தில் 250 வருடங்களுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உடன்கட்டை ஏறுற பழக்கம் வந்து இருந்தது. அதையும் மீறி என் கணவனை கொன்றவனை நான் வெட்டி வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு போர்லேயும் ஜெயித்தாங்க. பார்த்தீங்களா, அதான் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் உறுதுணையாக இருந்தாங்களே, அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி வந்துருச்சு. நான் அதை மருது சகோதரர்கள் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதை பற்றி அவரோட தனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த பெண்கள் படையிலே வந்துட்டு முக்கியமானது 2 பேர். ஒன்று உம்மையார் அப்படின்னு சொல்லலாம். உம்மையார் யாருன்னா, ஆங்கிலேயர்கிட்ட வந்து இவங்களை காட்டி கொடுக்காமல் இருந்தாங்க. வேலுநாச்சியாரை வந்து அவங்க மிரட்டி கேட்டாங்க, எப்படியோ கேட்டு பார்த்தாங்க ஆங்கிலேயர், ஆனால் காட்டி கொடுக்கல. அதனால் அவங்க வந்து வெட்டி வீழ்த்தாங்க. ஆங்கிலேயர் வந்து வெட்டி இதெல்லாம் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம். அவங்களுக்கு வந்து வேலுநாச்சியார் வந்து நடுகள் வச்சாங்க. நடுகள் வச்சு அவங்களோட திருமாங்கலத்தை வந்து காணிக்கையாக வச்சு படைச்சாங்க. அந்த கோயில் தான் இன்றைக்கி வந்து அம்மன் கோயிலாக வந்து இருக்குது. நம்ம அதை பற்றி தனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உம்மையார். இன்னொரு முக்கியமானது யாருன்னா குயிலி. குயிலி சொன்னல, முதல் தற்கொலைப்படை, பெண் தற்கொலைப்படை அப்படின்னு வச்சது. ஏன்னா யாருமே இன்றைக்கி கூட செய்ய துணிய ஒரு பயப்படுற ஒரு விஷயம், வீரத்தாய் குயிலியின் நினைவு சின்னம். அப்படி உடம்புலாம் இதாக இருக்குது. ஒரு பெண் ஒரு நாட்டு அவங்க அந்த ஒரு நாட்டு சுதந்திரத்துக்காக இப்படி பாடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேலுநாச்சியார் கிட்டத்தட்ட ஒரு 66 ஆண்டு காலம் இந்த பூமியில் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு வீர மங்கியா, ஒரு பெண்ணுக்கும் இவ்வளவு வீரம் உண்டு அப்படின்னு அவங்க உலகத்தை காமிச்சதுங்க அவங்க தான் முதல். அதுக்கப்புறம் தான் வந்தவங்க தான் ஜான்சி ராணி, இவங்க எல்லாருமே. ஆனால் முதல் பெண் அவங்களாக இருக்கட்டும். நான் இப்போ தெரியும், இப்போ நான் அந்த வீடியோ போடுறதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக தெரியும், கீழே ஒரு 4 பேர் வந்துட்டு அவங்க எங்களோட ஜாதி, எங்களோட சமூகம் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்தணும்னு நான் வந்து விரும்புகிறேன். நீங்கள் வரலாறை வந்து தயவு செஞ்சு படிக்காதீங்க, சரிங்களா? வரலாறை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வரலாறை புரிஞ்சுக்கணும், படிக்கிறது வேறு, புரிஞ்சுக்கிறது வேறு. நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க பாளையக்காரர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்ததுனால தான் அவர் சந்தா சாஹிப் வந்து இங்கே பிடிக்க முடிந்தது, முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்ம தனித்தனியாக பிரிஞ்சிருந்ததுனால தான் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தாங்க, சரிங்களா? இப்பயும் நீங்கள் ஒவ்வொரு சமூகமாக நீங்கள் பிரிஞ்சு இருக்குனீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை விட வேறு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா வேலுநாச்சியார் நீங்கள் அவங்களாம் வந்து ஜெயிக்கல, சரிங்களா? பக்கத்தில் நிறைய பாளையக்காரர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. வேறு சமூகத்தை சேர்ந்த வேறு பாளையக்காரர்கள் உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஹைதர் அலி உதவி செஞ்சுருக்காரு. இத்தனை பேர் உதவி செய்ததுனால தான் இன்று ஒரு வீரமங்கையை பற்றி நம்ம பேச முடியுது. அதே மாதிரி தான் எல்லோரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த ஜாதி சமூகத்தை பற்றி பிரிக்காதீங்க. இவங்க எங்களோடது, இவங்க தான் இது, எங்கள் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வர பார்க்காதீங்க. ஏன்னா குயிலி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் அவங்க வந்து அப்படி பார்க்கல. நீங்கள் தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்க. அதை நான் வந்து விரும்புகிறேன். கமெண்ட்டில் யாரும் அந்த மாதிரி எதுவும் பேச வேண்டாம், அதையும் நான் வந்து விரும்புகிறேன். அவ்வளோ அந்த வீடியோ முடிஞ்சு. நான் வேலுநாச்சியாரை பற்றி தான் சொல்லியிருப்பேன். இந்த இதை கொஞ்சம் காமிச்சிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். நீங்கள் உள்ளே வரலாம். உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த இதுவுமே வாங்க மாட்டாங்க, இந்த அமௌண்ட் ஃபீஸுமே வாங்க மாட்டாங்க. நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒரு மண்டபம் இருக்குது, வேலுநாச்சியாரோட சிலை இருக்குது, அப்புறம் குயிலி அவங்களோட இருக்குது. அமைதியாக இருக்குது முக்கியமாக. ஏன்னா ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இல்லை. நீங்கள் வந்து சிவகங்கையில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவேன்.
அவ்வளோ அந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து இதேமாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வோடு சந்திக்கலாம் 5 மணிக்கு.